ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல மாதங்கள் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் வெளியாகிருக்கு. அந்த படத்தை இப்போ தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் படத்தின் கதை என்ன, இந்த படத்தில் என்ன கதை நல்லா வேலை செஞ்சுருக்கு, இந்த படத்தோட ஆக்ஷன், அது மட்டும் கிடையாது எண்டிங்கு, என்னோடய ஃபைனல் ரேட்டிங் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் அலர்ட்டே இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா படத்தோட முக்கியமான சீன்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் படம் எப்படி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படத்துக்கு போக முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ப்ரொடியூசர் சோனின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் போட்டு மார்வல்ஸ்னு போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. பீட்டர் பார்க்கர் தன்னோட வாழ்க்கையை அமைதியாக ஆள ஆரம்பிக்கிறான். அதாவது நோவே ஹோமில் பார்த்திங்கன்னா எம்ஜே எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருப்பாங்க. அங்கேருந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே ஆரம்பித்து பீட்டர் பார்க்கர் தன்னோட லோன்லி வாழ்க்கையை ஆள ஆரம்பிக்கிறான். அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அப்படின்னா, அவங்களோட ஆண்டியும் இவனோட இருந்தனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க, இவனோட சொந்தக்காரங்க அப்படிங்கிறனால தான் அவனை கொண்டுட்டாங்க. அதே மாதிரி எம்ஜேவும் எனக்கு தெரிஞ்சவ அப்படின்னு தெரிஞ்சால் கொன்றுவாங்க அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிட்டு இவன் எம்ஜேட்டு எதையுமே சொல்ல முற்படாமல் தன்னோட லோன்லி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அது என்ன எப்படி அப்படின்னா, அங்கங்கே நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் நான் அவன் தனியாக எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஹாஃபில் காமிச்சிருக்காங்க. அதனால் படம் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் அந்தந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. என்னதான் அங்கங்கே ஃபஸ்ட் ஹாஃப் லேக் ஆனாலும் ஸ்பைடர்மேன் காப்பாற்றக்கூடிய சில சீன்ஸ்கெல்லாம் வரும், அந்த வில்லன்கள்டேருந்து காப்பாற்றுற சில சீன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் லேக் ஆனாலும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில ஃபைட் சீன்ஸை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம முக்கியமாக பேச போகிறது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பற்றி தான். ஏன் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுலேருந்தே வேறு லெவல் வைபும் ஆரம்பிச்சிச்சு. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸு குதூகலமாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷனு, எண்டிங்கு, சஸ்பென்ஸு, ட்விஸ்ட்டு எல்லாமே தொடர்ந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஸ்க்ரீன்லேருந்து என் கண்ணை வேலை எங்கேயுமே எடுக்க முடியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. கிளைமேக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி டென்ஷன் இன்னும் அதிகமாகிருச்சு. இதெல்லாம் ஓகேடா, வெனம் வரான், அவன் வரான், இவன் வரான்னு சொன்னீங்களா, படத்தோட வில்லன் யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு தான் நண்பர்களே. ஒரு எப்படின்னா, சேரா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட தங்கச்சி அவங்க அக்காவை இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது அங்கே அவங்க எப்படின்னா, இருக்கக்கூடிய இப்போ பல சக்தி இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் அழைச்சிட்டு அந்த சக்தியை எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு டீம் தான் அது. அதை இந்த சேராவை அவங்க அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அவளோட தங்கச்சி அதை பார்த்துக்கிட்டு இருப்பா. இவளுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னா, சேராவுக்கு மைண்டு கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கும். இதை பார்த்து அவளோட தங்கச்சி பார்த்திங்கன்னா, தன்னோட அக்காவை அழைச்சிட்டு போயிட்ட ஒரு காரணத்தினால அந்த கோபத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வருவா, எல்லாரையும் பழி வாங்குறதுக்காண்டி அந்த டீமுக்கு வருவா. அவளுக்கு அதே பவர் இருக்கும். இந்த கொடுக்கக்கூடிய டார்ச்செல்லாம் எப்படி ஸ்பைடர்மேன் இது பண்ணுறான் அப்படிங்கிறது தான் படத்தோட செகண்ட் ஹாஃபாகவும் இருக்குது நண்பர்களே. இந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா செம்மையாக நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது. முக்கியமாக அந்த நிஞ்சா சண்டை போடக்கூடிய சீன்ஸ் இதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. இதுதான் கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீன்ஸும் சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி வரையும் வில்லன் அவள் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாள். கடைசி சீன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது படத்தில் போய் பாருங்கள். இருந்தாலும் லைட்டாக நான் சொல்லி விடுறேன். இந்த வில்லனுக்கும் அந்த வில்லிக்கும் இவனுக்கும் ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகும். என்ன அப்படின்னா, ஸ்பைடர்மேனோட ஆண்டியும் இறந்து போயிருப்பாங்க, இவளோட அக்காவும் இறந்து போயிருப்பாங்க. இவன் அவன் ஸ்பைடர்மேனோட மைண்டுக்கு போய் கண்ட்ரோல் பண்ணும்போது ஸ்பைடர்மேனோட ஆண்டி இவன்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிறதுனால இவனை ஸ்பைடர்மேன் பேசி நல்ல விதமாக ஆக்கி விட்ருவா. அதனால வில்லியும் மாற ஆரம்பிச்சிருவா. இதுவும் படத்தோட எமோஷனல் கனெக்டாகவும் ஆக ஆரம்பிக்குது நண்பர்களே. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட பெஸ்ட்டு ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நிஞ்சா ஃபைட் சீனு தான். அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி, விஎஃப்எக்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இந்த ஃபைட்டில் வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆணுச்சு. இதுதான் நிஞ்சா ஃபைட் தான் பார்த்திங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டாகவும் இருந்துச்சு நண்பர்களே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டு செம்மையாக இருந்துச்சு. டாம் ஹாலண்டோட பர்ஃபார்மன்ஸ் அருமை. அதாவது இதுவரை நான் டாம் ஹாலண்ட் நடித்த படங்கள்லேயே டாம் ஹாலண்டுக்குன்னு தனியாக ஒரு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த படத்தில் கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்த டாம் ஹாலண்ட் நம்மளை ரொம்ப உணர வச்சார் ஸ்பைடர்மேன் இதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக எண்டிங் பண்ணிட்டாங்க, செம்மையாக எண்டிங் பண்ணிட்டாங்க. அதாவது தன்னோட ஃப்ரெண்டு அவன் தான் பீட்டர் பார்க்கர். அந்த எல்லாருக்கும் மறந்து போயிடும், ஜெண்டாவுக்கு கூட ஓரளவு ஞாபகம் வருது. ஆனால் அவனோட ஃப்ரெண்டு ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்டு. படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா பீட்டர் பார்க்கர் எப்பயுமே ஒரு பூக்கடைக்கு போவான் பூ வாங்குறதுக்கு. நடுவில் கூட அவனோட ஃப்ரெண்டையும் எம்ஜேயும் பார்க்க போயிருப்பான். அப்போ கூட இங்கேருந்து தான் பூ வாங்கிட்டு போயிருப்பான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டையும் மறந்து போனால் அவனோட ஃப்ரெண்டையும் பார்த்துருப்பான். இது கிளைமேக்ஸ்லேயும் அதே கடைக்கு பூ வாங்க வரும்போது ஃப்ரெண்டு அங்கே இருப்பான். இவன் பார்த்துட்டு, ஓ நீ அப்போ
அப்போ வந்தல என் பார்ட்டிக்கு வந்தல, புது வீடு பார்ட்டிக்கு வந்தல, அப்போ கூட இந்த பூ வாங்கிட்டு வந்தல அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூவையும் கொடுப்பான் அவன்கிட்ட. கொடுத்து 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு அந்த நோய் ஹோமில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இவன் கையை வச்சு ஒன்று பண்ணிப்பாங்க. அதை பண்ணும்போது இவன் பீட்டர் பார்க்கர் நீயா அப்படின்னு கேட்பான். அவன் ஃப்ரெண்டுக்கும் அவன் ஞாபகம் வந்துடும். கடைசியில் வந்து சிரித்தபடியே படத்தையும் முடிச்சிடுவாங்க. என்னட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு ஏன் பர்சனல் ரிவ்யூ படி 10க்கு ஒரு 8.9 கொடுக்கலாம் நண்பர்கள். அந்தளவு நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குற மாதிரி ஒன் டைம் வாட்சிங் படமாக இருந்துச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவி ஃபேக்ட் கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.